வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஆக்சுவலாக நேற்று நைட்டு இங்கே சார்ஜ் போட்டிருந்தேன். சார்ஜ் போட்டிருக்கும்போது பிரதர் ஹெல்ப் பண்ணார். அந்த மாதிரி இங்கே தூங்கு பிரதர் அப்படின்ற மாதிரி ஹெல்ப் பண்ணார். பாயும் தலகாணியை கொடுத்துருந்தார். ரெண்டுமே இது பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தூங்கிட்டு நல்லா தூக்கம் செம்மையாக தூக்கம் வந்துச்சு. அது தூங்கிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். பவர் பேங்க் சார்ஜ் போட்டாச்சு. சேம் ஃபோனும் சார்ஜ் போட்டிருந்தேன். ஃபுல்லாகிடுச்சு. அப்படியே நம்ம கிளம்புவோம். ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இந்த ஆறு நேராக ஒரு பைபாஸில் போகும்போது கலக்குது. வழியாக வந்தாச்சு. போயிட்டு குளிக்கணும். அதுக்கு தான் நான் 2-3 நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். குளிப்போமா? ஒரு வழியாக குளிக்கிற இது கிடச்சிருச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே நம்ம குளிப்போம். அப்பா, இதைத்தானே எதிர்பார்த்தேன். ஆழம் இருக்குமான்னு கேட்டேன். அவ்வளோ இருக்காது, நீங்கள் பாட்டு குளிங்கன்ற மாதிரி சொன்னாங்க இந்த வீட்டுக்காரங்க. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு 2-3 நாளாக சரியாக குளிக்கல. அதை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை எப்படி துவைக்கிறது? போட் இருக்குது, கல் இருந்தால் துவைக்கிறான். துவைச்சி இந்த இங்கே இது இருக்குது, அங்கேயே காய போட்டுறான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அழுக்காக இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. குளிக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இந்த கல் கூட காய போடலான்னு நினைக்கிறேன். வரிசையாக காய போட்டு அப்படியே இங்கேயே கொஞ்சம் நேரம் வீடியோஸ் எதாவது பார்த்துட்டு தூங்கிட்டு போயிட்டு திரும்ப எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். அங்கே 2 பேர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இந்த மீன் இந்த ஐஸ் கட்டிலாம் போட்டு கொண்டு போனாங்க. ஸோ இப்போ நம்ம குளிக்க போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் குளித்து முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் இந்த பக்கம் காய போட்டு அப்படியே நான் ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டு இன்றைக்கி வீடியோ முடிக்கலான்னு பார்க்குறேன். இருக்கிற தண்ணி வச்சு ஃபுல்லாக நான் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக போட்டேன். பவர் பேங்கில் சார்ஜ் ஏறிட்டுருக்கு ஃபோன், அதுதான் அப்படி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பேக்கையும் போடணும். பேக்கையும் நல்லா துவைச்சி போட்டு இந்த மாதிரி காய போட்டோம்னா நிம்மதியாக இந்த போட்டுக்கு உள்ளே தூங்கிடலான் இருக்கேன். தூங்கிட்டு இந்த மாதிரி காய போட்டோம்னா நல்லாயிருக்கும். காஞ்சிருச்சுன்னா ஒரு இந்த 3 நாள் பட்ட கஷ்டம் ரிலீஃப் ஆகிருங்க. ஏன்னா துவைக்காமல் நிறைய ட்ரெஸ்ஸு இருக்கா, இந்த மாதிரி பேக்கும் துவைக்காமல் இருக்கா, ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு துவைச்சிட்டு நம்ம வ்ளாக் கண்டென்ட் பண்ணுறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துட்டா தான் வ்ளாக் பண்ணுற மைண்டே வருது. அப்பா, 3 நாள் கழித்து நல்ல தரமான குளியலாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, சூப்பர். நல்லா ஆழம் இருக்குங்க, சரியான ஆழம் இருக்குது. ஆனால் லைட்டாக உப்பு கறிக்குது. நல்லா இருக்குது தண்ணி. சரி, ஓகே. நான் குளிச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு எவ்வளோ தேய்ச்சி குளிக்க முடியுமோ. இந்த ரேஷஸ்லாம் இருக்குது உடம்புல. ஸோ அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு சொல்கிறேன் என்னன்னு. அப்பா, குளிச்சாச்சுங்க. சரியான குளியல். அப்பா, சூப்பருங்க. இப்போதான் ஃப்ரீயாக இருக்குது. சர்வைவல் இருக்கிறது இப்போ தான் தெரியுது. கஷ்டம் பார்த்தியா, நீ ஆரம்பிச்சிருக்குது உன்னோட ஜாப் எவ்வளோ கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறத உணர்த்துற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் கண்டிப்பாக 365 இந்த டேஸ் நான் வ்ளாக் பண்ணியே தீருவேன். நம்பிக்கையும் போகுது. அப்படியே பாருங்கள் சன்ரைஸ் எப்படி இருக்குன்னு. சன்செட்டு என்னென்னா நல்லா குளிச்சிட்டேன். அதெல்லாம் துவைச்சி முடிச்சாச்சு. காயவும் போட்டேன். பேக் இருக்குல்ல, அதையும் துவைச்சிட்ருக்கேன். சேம் அந்த போர்வையும் துவைச்சிக்கிட்ருக்கேன். துவைச்சி முடிச்சுட்டு அதையும் காய போட்டு இருக்குல்ல,
இந்த சைடு வந்து போர்வையை போட்டுட்டு அப்படியே இந்த சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே தூங்குனேன்னா செம்ம தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அன்றைக்கி விலாக். என்னடா விலாக் மாதிரியே இல்லைடா. ஒருத்தர் வேறு கமெண்ட் பண்ணியிருக்காரு, கான்செப்ட் இருந்தால் வீடியோ போடு அப்படின்றாரு. இதுதாங்க கான்செப்ட். ஆக்சுவலாக வந்து 365 நாள் அதை வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக அவுட்லைனாக விலாக் பண்ணுறோம். சேம் வந்து என்ன நடக்குதோ அப்படியே நான் காமிக்க போகிறேன். ஸோ அந்த ரா அண்ட் ரியல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை வந்து அப்படியே நான் காமிக்கணும். என்ன நடக்குதோ அதான் நான் சொல்ல முடியும். ஸோ அதான் வந்து என்ன ஆக்சுவலாக போட்டிருந்தேன்னா, அந்த ஒரு வீடியோவில் சார்ஜு போட்டுக்கிட்டு இருக்கேன் பவர் பேங்க் அப்படின்னு சொல்லி சேம் அந்த பிரச்சனை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். அதுதான் சொல்ல முடியும், வேறு என்ன நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்கள். ஸோ அது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. என்ன நாங்கள் இப்போது இந்த மாதிரி நான் போயிட்டுருக்கேன்ல, இப்போ தான் வந்து எனக்கு உண்மையான வாழ்க்கை என்ன. நம்ம வந்து நிறைய நேரத்தில் ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து முன்னாடி என்னடா நீ சட்டப்படாமையே எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா, நான் வந்து எவ்வளோ வந்து இன்ட்ரோவர்ட்டுன்றத நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ எடுக்க ஒரு கேமரா பார்க்கவே பயப்படுவேன். ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. சட்டை போட்டாலும் சட்டை போடாத அசால்ட்டாக வீடியோன்னா வீடியோ போட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னா வந்து எதுக்கு நான் இதை ஆக்சுவலாக வந்து சொல்ல வந்தேன்னா, சர்வைவல் அப்படின்றத நிறைய பேர் கற்றுக்கணும். நிறைய வெளியில் வந்து குளிங்க, இயற்கையாக இருங்க, வெளியே குளிங்க. சேம் அதே மாதிரி வந்து அடைச்சி இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி என்னென்னா அந்த வீசிங் வர்றது. ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சேம் வந்து நீங்கள் திரும்ப ஆர்டிஃபிஷியல் சைடு போகும்போது உங்களுக்கு வந்து அதை டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ஆற்றுல கடலில் அந்த மாதிரி தான் குளித்தோம். சேம் கேரளாவிலையும் இதே தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது அந்த இந்தியா அவுட்லைன் மேப்பும் சேம் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் நான் இதிலேருந்து சொல்ல வர்றது என்னென்னா, இயற்கையாக குளிக்க திரும்ப இந்த நார்மல் பாத்ரூமில் போய் குளிக்கிறதுன்றது செட் ஆக மாட்டேங்குது. எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. எனக்கு பழகிருச்சா என்னன்னு தெரில, செட் ஆக மாட்டேங்குதுங்க. என்னென்னா நார்மலாக போயிட்டு குளிச்சுட்டு வந்தால் அது குளித்த மாதிரி ஒரு ஃபீலே இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி குளித்தாதான் அப்பாடா இப்போ தான் குளித்தோம், இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதான் உங்களுக்கு கன்வே பண்ணலான் இருந்தேன். இன்னொன்று என்னன்னா, இதை பேசலான் இருந்தேன். ஃபஸ்ட் நிறைய பேசுவோம், இதை பற்றி தான் நம்ம கண்டென்ட் இப்படி தான் போகுதுன்றதை நிறைய பேர் புரிய வைப்போம். சேம் வந்து நம்ம விலாகுன்றது சும்மா நார்மலாக இல்லைங்க, என்ன நடக்குதோ ஸோ அதை காட்டுறது பேர் தான் விலாகுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் பிளாகுன்னு சொல்லுவாங்க. ஸோ விலாகுன்றது விலாகுன்னு சொல்லுவாங்க, பிளாகுன்னு சொல்லுவாங்க, BLOGS அப்படின்னு சொல்லி. பிளாகுன்றது ஃபுல்லாக கண்டென்ட் ஓரியண்ட்டாக பேசுகிறது. இப்போது இது ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக வந்து சொல்லிகிட்டே போகிறது. அதுவே விலாகுன்றது நம்ம என்ன காட்டுறோமோ, நம்ம என்ன நடந்துக்கிறோமோ, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோமோ அப்படியே நம்ம காமிக்கிற பேர் தான் வந்து விலாகுன்னு. ஸோ நான் பண்ணுறது விலாக். ஸோ அதனால் வந்து துன்பமோ கஷ்டமோ ஹாப்பினஸ்ஸோ என்ன நடக்குதோ அப்படியே தான் நான் வந்து நம்ம சேனலில் காட்டிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க, இதை சொல்லலாம் தான், வேற ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயே மேலே வந்துருச்சு பாருங்கள். சரி ஓகேங்க, இதுதான் வீடியோ, வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று சைடில் நீங்கள் நினைக்கலாம், ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற, ஏன் இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் உன் உடம்பை ஏன் வருத்திக்கிட்டு இருக்கேன்ட்டு. ஆக்சுவலாக இது கஷ்டம் இல்லைங்க, இதுதான் ரியல் வாழ்க்கை. என்னென்னா நீங்கள் நிறைய நம்ம வந்து இப்போது ஆர்டிஃபிஷியலாக வாழ்ந்துட்டு சேஃபாக ஒரு இது வாழ்ந்துட்டு இந்த மாதிரி வந்து அன்சேஃபான இடத்துல வந்து தூங்குறது அப்படின்றது நீங்கள் நினைக்கலாம், உங்கள் பார்வையில் அப்படி ஒரு அன்சேஃபான இடத்துல தூங்குறான், அன்சேஃபான இடத்துல முழிக்கிறான், ஓப்பனாக இந்த மாதிரி வந்து சட்டை கூட விடாமல் பேசுகிறேன் அப்படின்றது. நான் சொல்கிறது அப்படி நம்ம வாழ்ந்தது இல்லை. நிறைய வருஷத்துக்கு முன்னாடி இந்த மன்னர் காலத்தில், போர் காலத்தில் அந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து எப்படி இருக்குமோ அது அப்படி இருக்கணும். அதாவது முன்னொரு காலத்தில் எப்படி வாழ்ந்தவங்களோ சேம் வந்து நம்ம வந்து ஏன் வாழ்க்கையை நான் அப்படி வாழ பழக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் லைஃப்ன்றது கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது.
இந்த வீசிங் வந்து அதை உணர்த்துதுன்னு நினைக்கிறேன். ஆர்டிஃபிஷியலாக போகும்போது நிறைய ஆஃபீஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருந்திருக்கேன். நிறையா வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஆஃபீஸில் வந்து மூடி வச்சு அடைச்சி வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த வீசிங் ப்ராப்ளம்ன்றது வரும். அது என்ன உணர்த்தும்னா, நீ வந்து ஆர்டிஃபிஷியலான லைஃப்பே நீ வாழ்ந்துகிட்ருக்க, நீ இயற்கையாக வாழ பழக மாட்ற. ஸோ இப்போ பாருங்களேன், இயற்கையாக வாழ பழக அந்த வீசிங்ன்ற ப்ராப்ளம் இல்லை, தயக்கம்ன்ற ஒரு ப்ராப்ளம் இல்லை. நிறைய விஷயம் வந்து இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. இன்னும் அப்படியே போக போக அந்த குளிர், வெயில், இன்னும் நிறைய வெயிலை தாங்கணும், இன்னும் நிறைய மழையை தாங்கணும், இன்னும் நிறைய குளிரை தாங்கணும். ஸோ நேபாள் சைடெலாம் போகிறோம். ஸோ அந்த விஷயத்தை நான் என்ன உணர்த்துறேன்னா, இதுதான் லைஃப். ஸோ நம்ம வந்து இதை வாழ தயக்கப்படுறோம். உங்கள் மூலியமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிற விஷயம். சரி, ஓகேங்க. இதுதான் சொல்லலான்ருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஸோ அதுக்கு நான் பதில் சொல்லலான்ருந்தேன். ஸோ இதுதான் விஷயம். சரி, ஓகே, அவ்வளோதான். இப்போ நேராக போயிட்டு நான் காய போட்டுட்டு அப்படியே லைட்டாக சாஞ்சு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு உணர்த்தணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோ. நன்றி.